Good morning students, I am MRK. Today 10th max class chapter 2 numbers and sequences examples பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் example 2.43 5 marks sum, important sum, GP sum, geometric progression. In a geometric progression the fourth term is 8 by 9. fourth term கொடுத்துருக்கு and the seventh term is 64 by 243 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ஜிபி அப்படின்னு கேட்டிருக்கு, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஓகே, கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் அப்படின்றத முதல்ல எழுதிருங்கடா தம்பி. அப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத எடுத்து எழுதுனோம்னா நம்மளுக்கு ஃபோர்த்து டேர்ம் கொடுத்துருக்கு T4 அப்படின்றதான் ஃபோர்த்து டேர்ம் ஈக்குவல் டு 8 by 9. குட். நெக்ஸ்ட்டு T7 கொடுத்துருக்குடா தம்பி. ஓகே குட். 64 by கேர்ஃபுல்லாக செய்யணும், பெரிய சம்மாக போகும், 243. ஓகே குட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம nth term of GP, nth term of GPன்ற ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்குத்தொடர் வரிசை சொல்லுவாங்க. Tn ஈக்குவல் டு A R பவர் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதில் தான் இதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ T4 என்னுக்கு போல் 4 கொடுத்துருக்கு. அப்போ A R பவர் 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 8 by 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில். அடுத்து ஏ செப்பரேட் பண்ணுறேன், 4 minus 1 3 ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 8 by 9. ஓகே, இது ஃபஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு சின்ன போர்டு வேணால் போட்டு தனியாக செஞ்சுக்க. T7 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் 7 minus 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு 64 by 243. 243. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ரைட். இப்போ இதை மினிமைஸ் பண்ணோம்னா ஏ ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 243 ஈக்குவல் டு 1 போட்டால் போதும். ரைட்டு. இப்போ எது ஆறுன்றது பவர் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் தான் அதிகமாக இருக்குது, இந்த செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ நம்ம டிவைட் பண்ணையில் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போர்டு, அதான் நமக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எளிமையாக இருக்கிறது தான் நம்ம செய்யணும், ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி. ரைட். ஓகே, இப்போ நம்ம எழுதையில் ஏ ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 243 எழுதிட்டு இதுக்கு டிவைடு இதுக்கு டிவைடு. இதுக்கு என்ன இருக்குது ஏ ஆர் பவர் 3, இது டிவைடில் இங்கே என்ன வரும் 8 by 9. இப்போ இந்த ஏக்கு ஏ கேன்சல், இந்த கியூபுக்கு 3 கேன்சல்னால் ஆர் பவர் 3 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரிசிப்ராக்கல் பண்ணிக்க. 64 இருக்கட்டும், 243 இருக்கட்டும், இன்ட்டு 9 by 8. 8 8s are 64 அப்படின்னு அர்த்தம். 8 8s are 64. அதே மாதிரி 3 3s are 9, 8 3s are 24. என்ன இருக்குது, சாரி 3 3s are 9, 243 வருதா. அப்போ என்ன வரும் 243. 7 3s are 21, 8 3s are 21. ரைட் தான் 81. அப்போ 1 3 is 3, 27 வருதுடா தம்பி கீழே. ஓகே வெரி குட். அப்போ R3 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 8 by 27. அப்போ இங்கே க்யூப் இருக்குனால, இந்த இடத்துல க்யூப் இருக்குனால இந்த நம்பரை 3 times பிரிக்கணும். R cube ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை, ஈவன் பவருக்கு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவைப்படும். ஓகே ரைட். அப்போ 2 into 2 into 2 டிவைடட் பை 3 into 3 into 3. ஒரு ஆன்சர் எடுத்து எழுதணும். ஒரு ஆன்சர் எடுத்து எழுதணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2 by 3 அப்படின்னு எழுதணும். இதுதான் ஆருக்குள்ள ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கிறணும். ஓகே பார்த்து. சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் த ஜிபின்னு கேட்டிருக்கு. சரி, இப்போ ஆர் கண்டுபிடிச்சா அப்போ ஏ வேணும்ல. அப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டில் போடுவோமா, ஏ கண்டுபிடிப்போமா. இஃப் ஆர் ஈக்குவல் டு 2 by 3. ஓகே குட். தென் சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். தென் சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஏ ஆர் பவர் 3 ஈக்குவல் டு 8 by 9. குட். அப்போ இங்கே எழுதுகிறோம் ஏ ஆருக்கு பதிலாக 2 by 3 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 by 9 எழுதுகிறேன். ஓகே குட். இப்போ ஏன்னு எழுதிட்டு இது 8 by 27 வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 8 by 27 ஈக்குவல் டு எழுதுகிறேன், 8 by 9 எழுதுகிறேன். இது மல்டிப்ளை அங்கிட்டு போனால் ரிசிப்ராக்கல் ஆயிரும். 8 by 9 இன்ட்டுன்னு போட்டு இந்த டிவைடில் உள்ளது இங்கே மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளை உள்ளது மேலே உள்ளது கீழே டிவைட் ஆயிரும். அப்போ 8 8s are அடிச்சிடலாம். என்ன அடிச்சிடும், 1 9s are 9. அப்போ ஏ ஈக்குவல் என்ன வந்துடும் 3 வந்துருச்சு. ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஆர் கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ கேட்ட கேள்வி த ஜிபி இஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் அப்படி அப்டூன்னு போகணும். 3 டேர்ம் கம்பல்சரியாக எழுதி ஆகணும். ஓகே, ஏ வந்து 3, நெக்ஸ்ட்டு 3 × 2/3, நெக்ஸ்ட்டு 3 × 2/3 ஹோல் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ 3, 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்துடும் 2, இதில் 3 × 4/9 அப்படின்னு வரும். அப் டு அப்படின்னு எழுதிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3, 2, 4 என்ன வந்துடும் 3 வந்துடும். இதுதான் ரிக்வயர்ட் ஜிபி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது 5 மார்க்ஸ் கம்மு. மெதுவாக நிதானமாக ரிலாக்ஸாக பார்த்துக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.